வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோ நம்ம எந்த சீரிஸோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்குவிட் கேம் சீசன் 3 ஓட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்ன நடந்தது, போன சீசனில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு, இப்போ இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போகிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீகேப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. நிறைய சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்குவிட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க பெரிய கிரெடிட் கொடுக்கலாம். ஏன்னா அந்த கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீகேப் கொடுத்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமு, அந்த 3 கேம்லேயும் நடக்கிற எமோஷனல் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸு, இதில் அந்த 3 கேம்லேயும் கிடைக்கிற எமோஷனல் கனெக்டின் இந்த சீரீஸே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதை நான் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் இருக்கிற ஹீரோ லீ ஜாங் வென், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடியான பெர்ஃபார்மனுக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கிரெடிட் வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டிமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு சீரீஸில் நடக்கிற ஒரு கேம் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிமாக்கும் அந்த பையனுக்கும் நடக்கிற அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் நடக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் கனெக்ட், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதுதான் இந்த சீசன் 3யோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற ஒரு இன்சிடென்ட், அந்த குழந்தைக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கிற அந்த எமோஷனல் கனெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சீரீஸாக ஸ்குவிட் கேம் சீசன் 3 இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், அந்த மியூசிக்கு, அதுக்கப்புறம் அந்த கட்ஸு, அந்த எடிட்டிங் ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் இந்த சீரீஸோட மிகப்பெரிய வெற்றி என்னென்னா, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, உனக்கு ஒரு செகண்ட் சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதை நீ சூஸ் பண்ணுவேன்? ஒன்று பணம் வேணும்னா நீ அவங்கள கொண்டுடணும், இல்லை இந்த சொந்தக்காரங்க வேணும்னா நீயே கொண்டுட்டு செத்து போயிடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து நம்மளே பார்த்து கேட்குற மாதிரி இருந்ததுனால தான் இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க பண்ண எமோஷ்னல் கனெக்டோட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த பாட்டிமா அந்த ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சுக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த கேமை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ யாருக்கு எதுவாகிடக்கூடாதுடோய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த செகண்ட் கேமில் வந்து அந்த கட்ஸு அந்த இதெல்லாம் காட்டுவாங்க பாருங்கள், எப்பப்பா யாருக்கும் ஒன்றாயிடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிடெக்டிவ் வேறு ஐலாண்டு எங்கேப்பா நடக்குது, எல்லோரும் ஒரே எப்படியாவது காப்பாற்றிடலாம் தேடுறாரு தவிர எதையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்ச பாடம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேம் நடந்துகிட்டே இருக்காங்க. ஆல் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தராக ஒரு கேம்லேருந்து எலிமினேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுப்பான்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசுக்காரனவா அது பண்ணால் அந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனசுக்காரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 2 கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. இல்லை 3 கேம் இருந்தாலுமே செகண்ட் கேம் வந்து தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஏன்னா அந்த சீரீஸில் அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ யாருக்கு என்ன நடக்க போகுதோ, யாருக்கு என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது. கிட்டத்தட்ட இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 எபிசோடு 6 மணி நேரம் கிட்ட பார்த்திங்கன்னா ஓடுது. இது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க 5 எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கலாம். நடுவில் அங்கே குழகுழான ஒரு 6 எபிசோடை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் அந்த கேம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரசித்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சீரீஸில் நடக்கிற அந்த ஐலாண்ட் இருக்குது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் இருக்கிற அந்த மியூசிக்கு, அந்த சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு, அதுக்கப்புறமா சினிமாட்டோகிராஃபி, வேஃபெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க இந்த சீரீஸில். அதனால தான் இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் வந்து நடக்கிற அந்த கேம் ஷோவில் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் குறிப்பாக அந்த ஹீரோவை பற்றி வந்து திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த சீரிஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருந்தது. அதனால தான் இந்த சீரிஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த சீரிஸ் என்ன பொறுத்தவரையிலும் ஒரு 5/5க்கு 4.5 ஸ்டார் சூப்பரான ரேட்டிங் ஸ்குவிட் கேம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவிட் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவிட் கேம் வந்து பார்த்திங்கன்னா கொரியாவிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் பதிவு பண்ணி விரும்புகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரிஸ் ஸ்குவிட் கேம் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன போகுது. அடுத்த சீசனில் மேபி அதுக்கான லீடிங் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லீட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்குவிட் கேம் என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4.5 ஸ்டார் தரான். எமோஷன் கனெக்ட்லேருந்து அந்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாரோட செட் ஒர்க்கு ஆர்ட் டிசைனிங்கு விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டு மியூசிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சீரிஸ் அமைஞ்சிருக்கு. ஓவராலாக இந்த இந்த 5 ஸ்டார் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 5க்கு 4.5 ஸ்டார் ரேட்டிங் தரேன். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.